2025 சிறப்பு எப்போது மலரும்? முன்பா, திருமணத்திற்கு பின்பா? நடுவராக நம்ம லண்டன் தமிழ் ஓசையின் நிறுவனர் மற்றும் டெல்லி கலை இலக்கிய பேரவையின் இந்த 2025 எங்களுடைய இதுல அந்த டெல்லி கலை இலக்கிய பேரவை கௌரவ தலைவராக எங்கள் ஞானமுருகன் ஐயாவும் இருக்கிறார். கவிதைகள் நிறைய நிகழ்ச்சிகள்லாம் பண்ணி முன்னெடுத்து நடத்தியிருக்கிறாரு. இப்பேற்பட்ட பெருமை மிக்க அவரை இந்த காதலர் தின நடுவராக நாம் அவரை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். திருமணத்திற்கு முன்பு என்ற தலைப்பில் பேச உள்ள ஜெயமாறன் அவர்கள், அவர் அமெரிக்கா. இவர் சொல்ல நம்ம நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவரை வரவேற்கிறோம். அடுத்தது திருமணத்திற்கு பின்பு சொல்வேந்தர் பாலசுப்ரமணியம் மகன். இவர் தஞ்சாவூரை சேர்ந்தவர். இவர் சொல்லவே வேண்டாம். நம்ம நிகழ்ச்சியில டெல்லி கலையில நிகழ்ச்சின்னு சொன்னா போதும், உடனே சார் நமக்கு நிற்பார். அந்த அளவுக்கு பெருமை பெறக்கூடிய சொல்வேந்தர் பாலசுப்ரமணியன் நம்ம டெல்லி நிகழ்ச்சியில டெல்லி கலை இலக்கிய பிரிவில் நிறைய நிகழ்ச்சிகள் கலந்துட்டு இருக்கார். இவர்பட்ட பெருமைக்குரிய அவர் நிறைய நிகழ்வுகளும் கவிதைகள், எழுத்தாளர், பேச்சாளர், இன்னும் பல பரிமாற்றங்களை கொண்டவர். இவர்பட்ட பெருமைக்குரிய பாலசுப்ரமணியன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் திருமணத்திற்கு பின் என்ற தலைப்பில் பேசுகிறார். அவரையும் உங்கள் கைத்தட்டலுடன் வரவேற்போமாக. பல பெரிய பிரபலங்களுடன் நிறைய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறார் அவர், கலிபோர்னியா. இப்பேற்பட்ட பெருமைக்குரிய அவரை உங்களுடன் கரகொலியுடன் அவரை வரவேற்போமாக. இவருக்கும் நல்ல கைத்தட்டல் கொடுக்கவும். சுந்தர ராஜசேகரன், அமெரிக்கா. இவரும் நம்ம நிகழ்ச்சியில புதியவர் அல்ல, நிறைய நிகழ்ச்சிகள் டெல்லி கலை இலக்கிய பேரவையில நடிக்கிறவன். இவங்க ஒரு நல்ல சிறந்த பேச்சாளர். சுதர்சனி, இலங்கை. இவரும் நிறைய நிகழ்வுகள்லாம் கலந்து கொண்டிருக்கிறார். இவர் ஒரு கல்லூரி பேராசிரியர். உண்மையிலேயே ரொம்ப பெருமை மிக்கவர். நம்ம டெல்லி மற்றும் அனைவருக்கும், எங்களுடைய புரவலர் முகுந்தன் மற்றும் அனைவருக்கும் இதை நாங்கள் இந்த நிகழ்ச்சியை வழங்குகிறோம், ஒப்படைக்கிறோம். நன்றி. தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவிட வேண்டும் என்று பாரதி கண்ட கனவினை நனவாக்குகின்ற வகையிலே இன்று உலகெங்கும் பறந்து விரிந்து கிடக்கின்ற அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் இதயம் கணிந்த காதல் தின நல்வாழ்த்துக்களை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். காதல் எப்போது மலரும்? திருமணத்திற்கு முன்பா, திருமணத்திற்கு பின்பா? இந்த கேள்விய நேற்று என் மனைவி கிட்ட கேட்டாங்க. காதல் எப்போது மலரும்? எது மலரும்? பூ மலரும். பூ மலர்ந்தால் மனம் வீசும். பூ மலர்ந்தால் இனிமையாக இருக்கும். பூ மலர்ந்தால் பரவசமூட்டும். இனிமையான பரவசமூட்டுகின்ற மகிழ்வான மனம் வீசுகின்ற அந்த காதல் எப்போது மலரும்? அப்படிப்பட்ட ஒரு அருமையான காதல் திருமணத்திற்கு முன்புதான் மலரும் என்று பேசுவதற்காக இங்கே நம்மோடு வந்திருக்கிறார் ஜெயமாறன் அவர்கள். அவர்களை நான் பார்த்த நிலவும் நிலவாக மட்டுமே இருந்தது. நாம் பார்த்த நிலவிற்குத்தான் நினைவு என்ற பெயர் வந்தது. கடவுளுடன் காஃபி சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். நீ வந்தவுடன் சரிப்பா கிளம்புகிறேன் என்று கிளம்பி விட்டார் கடவுள். கவிஞர் முத்துக்குமார் அவர்களின் இந்த வரிகளோடு காதலை சொல்ல வருகிறேன். திருமணத்திற்கு முன் மலர்ந்து நம் வாழ்வை தித்திக்க வைத்த நாள்களை பேச வருகிறேன். தானாக அது மலரும். அப்படி ஒருவரை பார்த்தவுடன் ஜாதி, மத, நிற, இன பேதம் இல்லாமல் அதுவாக மலரும் காதல். இது எப்போ மலரும்? எப்போ மலர்வதற்கான வாய்ப்பு முதல்ல இருக்கு? திருமணத்திற்கு முன் மலர்வதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறது. அப்படித்தான் மலரும். காதலிக்கணுங்கிற நிர்பந்தம் அங்க இருக்கு. இது மலரும் காதலா? என்னெல்லாம் பார்த்த உடனே பிடிக்காது, பார்க்கத்தான் பிடிக்கும் அப்படிங்கறதெல்லாம் வெறும் வெற்று வசனங்கள். பார்த்த உடனே பிடிக்கல, பார்த்து பழகி போயிருச்சு. ஏதோ நெட்டையோ குட்டையோ வத்தலோ தோத்தலோன்னு வந்ததை வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதை போய் காதல்னு சொல்றீங்க. இப்படின்னா இன்பனுக்கு அப்படி பிடிச்சு போச்சு. அவளை அப்படியே வச்சக்கன்னு வாங்காம அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அவ போற இடத்துக்குலாம் அவன் போய்கிட்டே இருந்தான். கொஞ்ச நாள் கழிச்சுதான் இத இனியா கவனிக்கிறான். உடனே அவளுடைய தோழி வெண்பா கிட்ட கேக்குறா, யாரு இவன்? நம்ம காலேஜா என்ன? பார்த்த மாதிரியே இருக்கு. மாதிரி
மாதிரி இருந்தாங்க. அவங்க காதல் தான் கல்லூரியிலேயே பிரபலம். ஹாட் கப்புலா அவங்க இருந்தாங்க. காதல் திரைப்படங்கள்ல வந்த காட்சிகள் கூட உண்மை சம்பவங்கள் தான். நீங்க வேணா உண்மையான காதலர்கள்ட்ட பேசி பாருங்க. அதை விட சுவாரஸ்யமான கதைகளை எல்லாம் அவங்க சொல்லுவாங்க. இனியா கிட்ட பேசல, இன்பன் கிட்ட தான் பேசினா. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ காதலிச்சப்போ உன் கூடவே நான் இருந்தேன்ல உங்க கூடவே. அப்பெல்லாம் அவ முறைச்சு பார்த்தா கூட அவ பார்வையிலேயே செத்து போகலாம் அப்படின்னு வசனம் பேசின. நாங்க போன இடத்துக்கு தான் வந்தேன். கல்யாண மாலை காதலை கசக்கும் முன் ஒரு முறையாவது காதலித்து பார். அனைவருக்கும் காதலர் நாள் நல்வாழ்த்துக்கள். நல்ல வாய்ப்புக்கு நன்றி. ஒரு அந்த கதை மாதிரி நான் பார்க்கலைங்க. அப்படியே அவங்க சொன்ன விதத்தை பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கிரிப்ட் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத நமக்கே அந்த உறவு வராம ரொம்ப அருமையா சொன்னாங்க. எப்படி ஒரு விடை சொல்ல போகிறார், இதற்கு எப்படி கவுண்டர் கொடுக்க போறாருன்னு நம்ம பார்ப்போம். இப்போது காதலுக்கு திருமணத்திற்கு பின்புதான் காதல் மலரும் என்பதற்காக பேச வருகிறார் பாலசுப்ரமணியம், சொல்லின் வேந்தர். அவர் வாங்க. வேந்தர், என்னுடைய குரல் தெளிவாக இருக்கிறது. கேக்குதுயா? நல்லதோர் அறிமுகத்துக்கு இதயம் கனிந்த நன்றி நடுவர் அவர்களே. முத்துத்தீவில் வசிக்கும் என்னையும் முத்தமிழை நேசிக்கும் உலகளாவிய அளவில் உங்கள் யாவரையும் இணைக்கும் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் ஒன்றினை கூறிக்கொண்டு நிகழ்வின் ஏற்பாட்டின் பின்னணியில் உள்ள அமைப்புகளுக்கும் தில்லி கலை இலக்கிய பேரவையின் தலைவர், வணக்கத்துக்குரிய இலக்கிய நேசர் பாரதி மைந்தன் பாலமுருகன் அவர்களே, அந்த அமைப்பினுடைய பொதுச் செயலாளர், தமிழ் தேனி இலக்கிய பாவலர் ஐயா பா குமார் அவர்களே, யஷிதா மீடியா சார்ந்த நிறுவனர் கேஷவ் விஸ்வநாதன் அவர்களே, பட்டிமன்றத்தை சுவைபட திறம்பட நயம்பட நடாத்தி செல்லும் நடுவர், வித்யா ஞானம் மிக கொண்ட அகத்திலும் முகத்திலும் அழகு கொண்ட லண்டன் தமிழோசை ஐயா தலைவர் ஞானமுருகன் அவர்களே, சக பட்டிமன்ற பேச்சாளர் உறவுகளே, அன்பான உலகளாவிய அளவிலான பார்வையாளர்களே, தமிழ் நேசர்களே, காதலர் தின விழா 2025 இனிய காதலர் தின வாழ்த்துக்களோடு இனிய காலை தமிழ் வணக்கம். நான் சிங்காரவேலு பாலசுப்ரமணியன். ஒரு கவிஞர் பாடுறாரு, நீ யாரோ நான் யாரோ அதுவரை பார்த்ததே இல்லை, பார்த்தார்கள் பெரியவர்கள், குறித்தார்கள் தேதியை, நம்மை பற்றி எதுவுமே தெரியாமல் நுழைந்து விட்டோம் திருமண பந்தத்துக்குள். எந்த நொடியில் எந்த கணத்தில் நமக்குள் பூத்தது அந்த மந்திரப்பூ. நீ வர நேரமாகும், ஒவ்வொரு நிமிடங்களிலும் நான் என்னையே தொலைத்ததாய் தேடினேன். நீ என் உயிரின் பாதி என்றாய், ஆனால் நீயே என் உயிரானாய். திருமணத்துக்கு பிறகு காதலிக்கும் கணவனின் கூற்று இப்படியாக இருக்கிறது. அந்த அம்மா பெற்றோர் வீட்டுக்கு ஒரு வாரம் ஊருக்கு போறாங்க. அதுக்காட்டியும் பாத்தீங்கன்னா பிரிவு தாங்காம ஒரு கடிதம் எழுதியிருந்தாரு. அன்புள்ள மான்விழியை ஆசையில் ஓர் கடிதம் நான் எழுவது என்னவென்றால் உயிர் காதலில் ஓர் கவிதை. நலம் நலம் தானா முல்லை மலரே, சுகம் சுகம் தானா முத்துச்சுடரேன்னு வர்ணிச்சு எழுதினார். இந்த மாதிரியான ஒரு வர்ணிப்பு திருமணத்துக்கு பிறகும் அங்கே அன்பு பூத்து மனம் தருகிறது. கடிதத்திலே கூட நடுவரையா, காதல் திருமணத்துக்கு முன் மலர்கிறது எனும் எதிரணியினுடைய வாதத்தை பார்த்து கேட்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி காதல் எங்க மலருது? பூவே பூக்கலையே. பருவ வயதின் ஈர்ப்பினிலே முகிழ்க்கலாம், முட்டு விடலாம். 198% அப்படியே கருகி போயிடுது, முடிஞ்சு போயிடுது. ஜாதி, சமயம், பொருளாதார ஏற்றத்தாழ்வு, பல பிரச்சனைகள்ல அழிஞ்சே போயிடுது. திருமணத்துக்கு முந்தைய காதல்ங்கிறது கனவு காண்பதோடு சரி. திருமணம் முடிந்து வரும் காதல் கையில் இருக்கும் பலாச்சுளை போன்றது, இனிக்கக்கூடியது, வாழ்வினுடைய இறுதி வரையினரை. இன்றைக்கு உள்ள காதலர்களில் பாதிக்கும் மேலே அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல அப்படின்னு சொல்றான். அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா சைடு ஸ்டாண்ட் இல்லாத பைக்கு மாதிரிதான், பட்டாருன்னு விழுந்துடும். எதிர்பார்த்தது ஒண்ணு, சுபாவம் டோட்டலி வேற ஒண்ணு அப்படிங்கிறப்ப என்ன நடக்கும்? எக்ஸ்பெக்டேஷன் ஃபெயிலு, அக்செப்டேஷன் கேன்சல் தான் ஆகுது. எங்க இருந்து மலர்றது? ஒரு கணவர் சொல்றாரு, என்னுடைய மனைவியின் கண்ணீரால் நான் காதலித்தேன் அப்படிங்கிறார். திருமணம் முடிந்து என் வீட்டுக்கு அழைத்து வரும் பொழுது, இத்தனை வருடங்களாக இருந்த உறவுகளை பிரியும் பொழுது அவள் அடைந்த வேதனை, அவள் குடும்ப உறவுகளின் கதறல் என்னை கலங்கடித்தது. இத்தனை வருடங்களாக இந்த வீட்டின் ஒரு ராஜகுமாரியாக இருந்தவள் என் இல்லத்தினுடைய அரசியாக வருகிறாள். அவள்
தவறாமல் பாதுகாப்பது என் கடமை என்று நான் காதலுடன் முடிவெடுத்தேன் அப்படிங்கிறார். மனைவியின் மீதான அன்புக்கு ஒரு பாட்டு ஒண்ணு கேட்டிருப்பீங்க. சுமைதாங்கி சாய்ந்தான் சுமை என்ன ஆகும், மணி தீபம் ஓய்ந்தாள் ஒளி எங்கு போகும். அந்த பாடலே வரும். சிரித்தாலும் போதும் தெய்வங்கள் கூடும், சிலை போல சாய்ந்தால் கலையெங்கு போகும் அப்படின்னு அந்த பாடல் வரும். இந்த வரிகள் அந்த கணவன் மனைவிக்கு உள்ள அந்த காதலின் ஈர்ப்பை எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. திருமணத்துக்கு பிந்தைய காதலின் ஆழத்தை காட்டுகிறது அந்த பாடல் வரிகள். திருமணத்துக்கு முந்தைய காதல் எப்படி இருக்கு கவனிச்சு பாருங்க. இன்னைக்கெல்லாம் என்ன நடக்குது? காதல் நாடக காதல்லாம் நடக்குது. அங்கிருந்து வருவான், பையில 10 ரூபா கூட காசு இருக்காது. மாப்பிள்ள ஒரு டீ ஒண்ணு சொல்றான்பா, டேய் என்னடா அது சட்டை பூசா இருக்குது, டேய் டேய் சூப்பரா இருக்குடா, ஒரு நிமிஷம் தான் நான் போட்டு பாத்துக்கிறேன்டான்னு அவங்ககிட்ட சட்டையை வாங்கி போட்டுக்கிறான். அவன் ஒரு பல்சர் பைக் வச்சிருக்கான். டீயை குடிச்சுட்டு பல்சர் பைக்கை எடுத்துக்கிட்டு இவன் காதலிக்கிற பொண்ணு வர்ற பக்கமா பந்தா காட்டிட்டு போறான். அதுகளும் அந்த பந்தாவெல்லாம் பார்த்துட்டு மயங்கி போய் காதலாயிருக்கு. ஆனா ஒரே வாரத்திலேயே ஒரே மாசத்திலேயே பையனுடைய சுயரூபம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவது? அடச்சை ஓடி போடான்னு விரட்டி விடும். இல்ல அது ஓடி போய் கல்யாணம் ஆனிச்சுன்னு வச்சுங்க, சோத்துக்கு லாட்டரி அடிச்சு கடைசியில பிரிஞ்சு ஓடிடும். எங்க இருந்து காதல் மலர்றது? இவன் என்ன பண்ணுவான்? கூட்டாளிங்களோட ஊசி சரக்கு வாங்கி அடிச்சுட்டு, வேணாம் மச்சான் வேணாம் இந்த பொண்ணுங்க காதலு, அது மூடி துறக்கும் போதே உன்னை கவுக்கும் குவாட்டுறதுன்னு பாடிட்டாயாம். அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு உலகத்துல. கடைசியில பாத்தீங்கன்னா அங்க என்ன நடக்கும்? வஞ்சர மீன் கருவாடு தான் நாரும். காதல் பூ எங்க மலர்றது சொல்லுங்க. ஒரு வீட்டுக்காரர் மனைவிய கூப்பிடுறாரு போன்ல, சாரி டார்லிங் இன்னைக்கு வீட்டுக்கு வர முடியாது போல இருக்கு. ஏன்? ஒண்ணுமில்ல, காரை நிறுத்திட்டு போனேன், திரும்ப பார்த்தா கார்ல ஸ்டியரிங்க காணோம், ஆக்சிலேட்டர் பிரேக்கு எல்லாத்தையுமே எவ்வளவு திருடிட்டு போயிட்டான்னு. அந்த அம்மா ரொம்ப அமைதியா சொன்னிச்சு, தண்ணி அடிச்சிருக்கியா லைட்டா அப்படின்னா. எம்மூவி ஒழுங்கா முன்னாடி சீட்ல போய் உட்காரியா, முதல்ல உங்க வண்டியை ஊட்டிட்டு ஒழுங்கா வந்து சேரலன்னா டாக்ஸியை பிடிச்சி வீட்டுக்கு வாழ்ந்துச்சு. இந்த ஜோக்கை பார்த்த உடனே ஓஹோ இந்த வேணாம் மச்சான் வேணாம் பாத்தியா இருப்பாரோ அப்படின்னு நான் என் மனசுல எனக்கு தோணுச்சு. ஏன்னா காதல் இன்னைக்கு அப்படித்தான் இருக்குது. சகோதரி ஜெயாமாறன் அவர்கள் இங்க நல்ல ஒரு பேச்சாளர், எனக்கு அறிமுகமானவர். ஆனாக்கா அன்னைக்கு ஒரு கதை சொல்லியா மாறினாங்க, ஒரு இயக்குனரா மாறினாங்க. அவங்க கூடிய விரைவிலே ஒரு திரைப்படம் ஒண்ணு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பேச்சு முழுவதும் ஒரு திரைப்படத்தை அப்படியே ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் ஊட்டி காமிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனா அவங்க அப்படி வந்தாங்க, இவங்க எப்படி வந்தாங்க, காதல சொன்னாங்க. அதுல இன்னொரு விஷயத்த சொல்லணும். அவங்க சொன்னாங்க, அவங்க 2 பேருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் சண்டை வந்துச்சு, தோழி தான் சமாதானப்படுத்துறாங்க. இன்னொரு சொன்னாங்க, அதாவது அது சொன்னதுல இதெல்லாம் ஒரு இன்ஃபாக்சுவேஷன், மலர்வது உதிரும், ஒண்ணு உதிர்ந்தா கூட இன்னொன்னு காதல் மலரும். உதிர்ந்து மலர்றதுக்கு ஒரு காதல்ங்கிறதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும் போல இருக்கு. அது அவருடைய புனிதத்தையே இவங்க மாத்திடுறாங்களே அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. நல்லது. ஒரு பாடல் கேட்டிருப்பீங்க, என்னருகே நீ இருந்தால் இயற்கை எல்லாம் சுழலுவதே, உன்னருகில் நான் இருந்தால் உலகமெல்லாம் ஆடுவதேன்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க. இளமையிலே காதல் வரும், எதுவரையில் கூட வரும், முழுமை பெற்ற காதல் எல்லாம் முதுமை வரை ஓடி வரும். அதுதான் திருமணத்துக்கு பின்பே காதல் என்பது. கஷ்டமோ நஷ்டமோ சோதனையோ வேதனையோ இன்பமோ துன்பமோ எது ஆனாலும் இணைந்தே எதிர்கொள்வோம், சந்தோஷமா எதிர்கொள்பவர்கள் தான் திருமணத்துக்கு பிறகு காதலிப்பவர்கள் என்று கூறிக்கொண்டு, இன்றைய காதல் எல்லாமே லிவ் இன் ரிலேஷன்ஷிப், சிச்சுவேஷன் காதல் ரொம்ப கேவலமா சீரழிந்து கொண்டிருக்கிறது. அது உண்மையான காதலே அல்ல. திருமணத்துக்கு பின்னால் ஏற்படும் காதலே காதல். உன்மடியில் நான் உறங்க தன்னிமைகள் தான் மயங்க என்னதவம் செய்தேனோ என்னவென்று சொல்வேனோ என்று பாடுகின்ற காதலர்களைப் போல ஒரு உண்மையான காதலை வெளிப்படுத்துவது என்பது திருமணத்துக்கு பிறகான காதல் தான் என்று கூறிக்கொண்டு, திருமணத்துக்கு பின்னர் தான் அது உண்மை காதல் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நம்முடைய நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர் திரு பா. குமார் அவர்களுக்கும் மற்ற பெரியோர் அத்தனை பேருக்கும் நன்றி குறிப்பிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ், வாழ்க வளமுடன். அருமை அருமை. பாத்தீங்களா, கலக்கிட்டாரு பாத்தீங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அன்புள்ள மான்மிலியே, 100 தான் கேட்டிருப்பேன் அந்த பாட்டு. ஒரு கவித்துவமான ஒரு இது, திருமணத்திற்கு பின்வருகின்ற காதல் கவித்துவமானதுன்னு சொல்றாருங்க. அது எனக்கு பிடிச்சமான ஒரு விஷயம். சைக்கிள்ல சைடு பிரேக்ல சைடு சைக்கிள் பழைய காலத்துல
நல்ல ஒரு காமெடி அருமையான ஒரு இதா இருந்தது. இன்னொன்னு சொன்னாருங்க, அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு, இந்த இனிப்பை போய் சொன்னாரு. பலாச்சுரை மாதிரி இருக்கும் திருமணத்திற்கு பின்வருகின்ற காதல் என்று. பாடல் அருமையா இருக்கு. அது அருமையான குரல் வளம் இருக்கு அவருக்கு. நல்ல ஒரு பாடகரா போயிருக்கலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு மிக சிறந்த குரல் வளம் இருக்கவர். கடைசியாக சொன்னது புதுமை காதலை பற்றி ரொம்ப அழகா சொன்னாரு. யாருமே அதுதாங்க சிறப்பான ஒரு விஷயம். காதல் இந்த திருமணத்துக்கு பின்வருகின்ற காதல்ல அதை தொட்டுட்டாரு. நான் எதிர்பார்த்தேன், கரெக்டா முடிக்கும் போது தொட்டு பிடிச்சிட்டாரு. மிக அருமையாக இருந்தது. அதனால ஒரு கவித்துவமான ஒரு காதல் திருமணத்திற்கு பின்புதான் வரும் என்பதை மிக ஆணித்தரமாக சொல்லிட்டு போயிருக்காரு. இதற்கு எப்படி ஒரு மறுப்பு சொல்ல போறாரு நம்ம அரவிந்த் நடராஜன், பார்த்துருவோமா? வாங்க அரவிந்த் நடராஜன் வாங்க. காதல் எப்பொழுது மலரும்? கட்டளைகளிட்டு எங்காவது காட்டு மரம் பூ பூக்குமா? காற்றும் காட்டாரும் கடல் அலையும் எங்காவது கிழித்த கோட்டுக்குள் எல்லை கோட்டுக்குள்ளே நிற்குமா? அதுபோல்தான் நடுவர் அவர்களை காதலும் என்றைக்கும் ஒரு மஞ்சள் கயிறிலோ ஒரு சப்தபதியிலோ அடங்கி இருக்கார். காதல் என்பது சுதந்திரமாய் இருக்கும் பொழுதுதான் மலரும். சொல்வேந்தர் சொன்னாரு, அன்புள்ள மான்விழிய பாட்டெல்லாம் பாடினாரு. குழந்தையும் தெய்வம் திரைப்படம் அவர் பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். திருமணத்திற்கு பிறகு ஜெய்சங்கரும் அவருடைய மனைவியும் பிரிந்து சீரழிந்து ரொம்ப துன்பப்பட்டு பிறகுதான் சேருவாங்க. அவர் அந்த படத்திலேயே ரொம்ப மகிழ்ச்சியான காலம் எதுவா இருக்கும்னா, அவர்கள் காதலிக்கும் காலம் திருமணமாய் முடிந்த உடனே அந்த ஒரு பாட்டோட முடிஞ்சிடும் அந்த மகிழ்ச்சியான காலம். அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு, கையில் இருக்கும் பலாப்பழம் போல திருமணத்திற்கு பின் உள்ள காதல் அப்படின்னு சொன்னாரு. நடுவர் அவர்களை நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். திருமணத்திற்கு முன்னுள்ள காதல் என்பது சர்க்கரை பொங்கல் போல. நாம் எடுக்கும் வாயில் எல்லாம் முந்திரி வரும், திராட்சை வரும், அழகான பாகு வரும், அருமையான சுவையாக இருக்கும். ஆனால் திருமணத்திற்கு பிந்தைய காதல் என்பது வெண்பொங்கலை போல. அதிலே நமக்கு முந்திரி பருப்பெல்லாம் கிடைக்காது, வெறும் மிளகுதான் வாயில வரும். அதுதான் திருமணத்திற்கு பின்னான காதல் என்பேன். அப்போ சொல்லுவாங்க, 10வது வரைக்கும் நல்லா படிப்பா, நல்ல மதிப்பெண் எடுப்பா, வாழ்க்கையை நிமிர்ந்துடும், வாழ்க்கையை நிமிர்ந்த பிறகு நீ காதலிக்கலாம் அப்படின்வாங்க. அப்படியே 12வது போகும். 12வது வரைக்கும் நல்லா படிப்பா, வாழ்க்கையை நிமிர்ந்துடும், வாழ்க்கையை நல்ல மதிப்பெண் எடுத்த பிறகு காதலிக்கலாம் அப்படின்பாங்க. அப்புறம் I-140 கிடைச்சிருக்கும், அப்புறம் வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்படியே போய்கிட்டு இருக்குமே தவிர நம்ம காதலிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் வரவே வராது. மலராக்கும், எல்லைகள் தாண்டி மனங்களை இணைக்கும், கண்ணீர் துளிகளை வைரக் கற்களாய் மாற்றும், விண்ணும் மண்ணும் சுழலும் அச்சாணியாக இருக்கும் காதல் வரும்போது சோகம் கூட சுகமாகும், வாழ்க்கை இன்ப வனமாகும் அப்படின்னு சொல்லுவாரு. மனதில் ஒரு அவங்க எல்லாம் ஒரு கவித்துவமா கவிதையா சொன்னாங்க. ஆனா இவர் அப்படியே ட்ரெண்டை மாத்திட்டாரு. அப்படியே மாத்தி கொண்டு போயிட்டாரு. நான் பார்த்தேன், ஆரம்பத்துல ஆரம்பிச்சாரு. நான் நினைச்சேன், என்னடா அது பேசுறாங்களா, யாரும் பாரதியாரை தொட மாட்டேங்கிறாங்களே. பாரதி கண்ணம்மாவோட காதல அருமையா தொட்டு ஆரம்பிச்சாரு. பாரதியாரை தொட்டு கூட தெரியுது. நம்ம சாப்பாடை பத்தியே சொல்லிட்டு இருக்காரு. சக்கரை பொங்கலாம் காதல் திருமணத்தின் முன்னாள் வர சக்கரை பொங்கல், பொங்கல், இது பரோட்டா சாதம். நல்லா ஒரு பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஆனா அதையே காதலிக்கணும்னு சொன்னாரு. அப்புறம் ஒண்ணு சொன்னாரு, கடைசியாக சொன்னாரு, வலிமை காதலுக்கு இருக்குன்னு சொல்லி அவரை பிடிச்சாரு. ஒரு நல்லுலகிற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களும் நன்றிகளும் இருக்குது அப்படின்னு நான் ரொம்ப தேடிட்டு இருந்தேன். பேசுற மாதிரியே எனக்கு ஒரு தோணிட்டே இருந்தது. ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. பேசுற எல்லாருக்கும் கல்யாணம் ஆகி போச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் காதல் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. ஆனா வீட்டுக்கு தான் திரும்பி போகணும். அவங்களுக்கு எங்க இருந்த தைரியம் வந்துச்சு? அந்த வீட்டுல இருக்கிற அம்மாவோ அந்த கணவனோ இல்ல மனைவியோ உனக்கு பிடிச்சதை நீ பண்ணுப்பா, உனக்கு பிடிக்குது, உனக்கு பேசணும்னு தோணுது, உனக்கு இதுதான் தோணுது, நீ பண்ணிட்டு வா, நான் உனக்கு வெண்பொங்கலோ சக்கரை பொங்கலோ ஏதோ ஒண்ணு ஆக்கி வைக்கிறேன், ஆனா பசிக்கும் போது சோறு வீட்டுல இருக்கும், அதை பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி அனுப்புறாங்கல்ல, அதுதாங்க காதல். காதல்னா என்ன? அப்பங்காசுல ஊர் சுத்துறதா? ஒரு ரூபாய்க்கு வக்கு இல்லாம போட்ட துணியில இருந்து ஒரு படத்துல வசனம் வருது, நீ போட்டுக்க ஜட்டி அப்பா வாங்கி கொடுத்ததுடா, நீ ஊதுற போக அந்த அப்பாவோட காசுடா, ரத்தம்டா அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. அப்பா திட்டுற மாதிரி ஒரு காட்சிலாம் இருக்கும். அப்படி யாரோ ஒருத்தவங்க காசுல ஊர் சுத்துறது, இன்பத்தை தேடுறது இல்லைங்க காதல். நம்ம சம்பாரிச்சு நம்ம காசுல பொறுப்புணர்வோட, இது எப்படின்னா லிவிங் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுதாங்க கல்யாணம் இல்லையா? அவர்களை இயங்குவதற்கும் வாழ்வதற்கும் அனுமதிப்பது, அதுதான் தாம்பத்தியம், அந்த தம்பதி அப்படிங்கிறதுக்கான இலக்கணம். மித்தது எல்லாமே அந்த தேன் தடவான மாதிரி சரியா போயிடும். ஒரு வவுல்கம் சாப்பிடுறீங்க, ஆரம்பிக்கும் போது இனிக்கும், அப்புறமா
துப்பிடுவீங்க, இனிப்பு போயிடுச்சு துப்பிடுவீங்க. இதெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணு, கொஞ்சம் நின்று பாரு. ஒரு குழந்தை இருக்குது, ஸ்கூலுக்கு போகுது, போக மாட்டேன்னு அழும், அதுக்கு பிடிக்கல, சரி ஓகே வேற ஆப்ஷன் விளையாண்டுக்கோ, இல்ல ஸ்கூலுக்கு போவாதுன்னு விட்டுறீங்களே, மண்டையிலே 2 போட்டு அனுப்புறீங்கல்ல ஸ்கூலுக்கு, என்னத்துக்கு? கொஞ்சம் நின்று அதுல அது நின்னாதான் அந்த கல்வியினுடைய அருமை தெரியும், பெருமை தெரியும். அந்த மாதிரி படிச்சு வந்ததுனாலதான் இன்னைக்கு அமெரிக்காவில் உட்காந்து நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இதுதானே காதல், அதான அன்பு. உங்களை வாழ்வதற்கு உதவுவதான அன்பு. இன்னொன்னு நான் சொல்றேன், இப்போ தலைவர் சொன்னாரு, இந்த உதாரணம் சொல்றேன். இப்போ சக்கரை பொங்கல் இனிக்கும், பாகாதான் இருக்கும், டாக்டர் எல்லாம் போறீங்க, எந்த டாக்டர் ஆச்சும் சக்கரை பொங்கல் நிறைய சாப்பிடுங்கன்னு சொல்லி அமிச்ச ஒரு டாக்டர் சொல்லுங்க, அப்படி ஒருத்தருமே கிடையாது. அது வெண்பொங்கல் சாப்பிடாதீங்கன்னு ஒரு டாக்டரும் சொல்ல மாட்டாங்க. என்னத்துக்குன்னா அந்த பொங்கலோட சேர்த்து அந்த மிளகை கடிச்சீங்கன்னா அது உடம்புக்கு நல்லது, கொஞ்சம் சளிக்குள்ளே இருந்துச்சுன்னா சரியாகும், உடம்புக்கு நன்மை செய்யும். இதுல அந்த உண்மையான காதல் என்னங்கிறதாங்க கேள்வி. அந்த பதில் சொல்லதான் இந்த திருமணத்துக்கு பின்னாடி காதல்னு பேசுறதுக்கு 3 பேர் வந்திருக்கோம். காதல் அப்படிங்கிறது என்ன? உங்களுடைய உயர்த்துவது, உங்களோட கூடவே இருக்கிறது, எங்களுக்கு பசிக்குது அப்படின்னு திரும்பும் போது உங்களுக்கு ஒரு உதவி பண்றது, உங்களுக்கு ஒரு கம்பேனியன் மாதிரி காலம் ஃபுல்லா கூடவே இருக்கிற மாதிரி ஒரு துணை இருப்பதுதான் காதல். ஒரு விஷயத்த சொல்றாருங்க, காதல் என்பதற்கு ஒரு புதிய பரிமாணத்தையே கொடுத்துட்டாருங்க அவரு. வாழ்க்கையை காதலிக்கும் உண்மைதான் காதல், அன்புதான் காதல். நான் குறிச்சு எவ்வளவு என்ன குறிக்க அவ்வளவு குறிச்சு வச்சேன் நான். ஒரு பொறுப்பு மிகுந்த ஒரு யாருக்குன்னு சொல்லுகின்ற அந்த ஒரு புதிய பரிமாணத்தையே மாத்திட்டாருங்க. காதலுக்கு ஒரு புதிய பரிமாணத்தை கொடுத்து சொல்லிட்டாருங்க. அதுக்கு திரு சுமிதா கேசவன் வாங்க. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் எனது நன்றிகள். பேசினாங்க, என்ன கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இருந்து பேசினாங்க, இந்த ஜெனரேஷனை பத்தி எவ்வளவு பேர் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. லிவிங் டுகெதர் பத்தி பேசினாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பத்தி பேசினாங்க. இப்ப இருக்கிற ஜெனரேஷனை விட ரெஸ்பான்சிபிளா எந்த ஒரு விஷயத்த பத்தி யாரும் யோசிக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. அதிகமான ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல ரெஸ்பான்சிபிலிட்டியாகவே எடுத்துக்கொண்டு வளரும் தருணமானது திருமணத்திற்கு முன் அப்படிங்கிறது வந்து ஆணித்தனமான உண்மை. நடுவலவர்களே, என் காதலானது எவ்வளவு அழகானது. ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கும்போது நடக்கிற ஒரு விஷயமும் அழகா பறக்கிற ஒரு பறவையோட அழகும் எவ்வளவு வித்தியாசப்படுமோ அவ்வளவு வித்தியாசப்பட்டதுதான் திருமணத்துக்கு பின் மலரக்கூடிய காதலானது. திருமணத்துக்கு பின் இருக்கக்கூடிய வாழ்க்கை நிச்சயமா அது அழகானதுதான். ஏன்னா அது புரிதலோடு வருவது, பொறுப்புணர்வோடு வருவது. Being responsible is different. Being in love is different. அதான் இங்க நம்மளுடைய விவாதமே ஆர்வமா ஆசையா எப்ப சொல்ல முடியுது? எனக்கு பிடிச்சப்பதானே நான் சொல்லணும். அது இப்படிப்பட்ட ஒரு இடத்துலதான் நீ சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் நான் சொன்னா என்ன, சொல்லாட்டி என்ன, இல்லாவிட்டால் என்ன, இல்லாமல் போனால் தான் என்ன? எல்லாமே அழகாக தெரியும்னு வைரமுத்து சொன்னார். பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன அழகுபடுத்திக்கணும், அதுக்கு நான் ஒரு ஆளை கூப்பிடணும். ஆனா என்ன ஒருத்தர் காதலோட பார்த்தாருன்னு வைங்களேன், நான் என்ன அழகுபடுத்திக்கிறனோ இல்லையோ அவர் கண்ணுக்கு நான் அழகாதான் தெரிவேன். பல நாடுகள்ல இருக்கக்கூடிய பல பேர் வேறு வேறு மொழி பேசுறவங்கள, வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள, நிறங்களை சேர்ந்தவர்களை திருமணம் பண்ணியிருக்கிறாங்க, காதலிச்சிருக்காங்க. எப்படி அவர்களுக்குள்ள மலர்ந்த அந்த உண்மையான காதல் தான் அப்படின்னு சொன்னா அதை இல்லைன்னு கண்டிப்பா இங்க இருக்கிற யாருனாலையுமே சொல்ல முடியாது. குறிப்பா அந்த 3 பேர்னால அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிநாட்டுல இருக்கிற மாப்பிள்ளைகளுக்கும் பொண்ணுங்களுக்கும் எப்பவுமே பயங்கரமா ஒரு டிமாண்ட் இருக்கும். பார்த்து பண்ணக்கூடிய பல திருமணங்கள்ல ஏற்கனவே இன்னொரு குடும்பம் வெளிநாட்டுல இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு வீணா போன திருமணங்கள் பல இருக்கும். நம்ம ராஜசேகரன் சார் சொல்லும் போது சொன்னாரு, உனக்கே ஒரு பைசா சம்பாதிக்க முடியாது, ஆனா நீ எப்படி காதலிப்ப அப்படின்னு சொல்லி. இதே அதாவது எங்கர் ஜெனரேஷனுக்கு, இளைய தலைமுறைக்கு வக்காலத்து வாங்குற வக்கீல் மாதிரி பேசினாருங்க. ஆமாங்க, நான் ஆமா வக்கீல் தான். பத்தியெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த காதலோடு பார்க்கும்போதுதான் முகம் அழகா இருக்குன்னு சொன்னாங்க. அது மிக மிகவே காதல் திருமணங்கள் தான். அந்த காதலுக்கு முன்னால் வருகின்ற திருமணம் தான் டௌரியெல்லாம் முடிந்து போதுன்னு சொன்னாங்க. வருகின்றார் இறுதி பேச்சாளர் திரு நாகரத்னம் சுதர்சனி.
நாகரத்னம் சுபஸ்ரீ வாங்க. வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கதைப்பது தெளிவாக கேட்கிறதா ஐயா? பேசக்கூடிய அளவில். ஆனா எதிர்த்தரப்பிலிருந்து பேசிய பேச்சாளர்கள் நான் தேடி வைத்திருந்த குறிப்புகளுக்கு வேலையே இல்லாமல் செய்து விட்டார்கள். அந்த அளவு திருமணத்திற்கு பிறகு மலர்கின்ற காதல் தான் இன்பத்தை தரும் என்று நான் பேசுவதற்கு தேவையான பல குறிப்புகளை கொட்டி தந்திருக்கிறார்கள். முதலில் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். அவர்களுக்கு துன்பத்தை தருவது போலவும் பேசி சென்றிருந்தார்கள். நடுவர் அவர்களின் ஒரே ஒரு கேள்வி, திருமணத்திற்கு முன்னர் வளர்கின்ற காதல் இன்பத்தை தரும் என்றால் அவர்கள் பெற்றோர்களாக இருந்து அவர்களுடைய பிள்ளைகளை மகனே திருமணத்திற்கு முன்னர் வளர்கின்ற காதல் இன்பமானது என்று காதலித்து விட்டு வா அப்பா என்று அனுப்புவார்களா என்ற ஒரே ஒரு சந்தேகம்தான். எந்த ஒரு பெற்றோருமே திருமணத்திற்கு முன்னர் மலர்கின்ற காதல் இன்பத்தை தரும் என்று அவர்களுடைய பிள்ளைகளை காதலிப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கவே மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் அந்த காதல் அந்த காலத்தில் மட்டுமே இன்பத்தை தருமே தவிர அது எதிர்காலத்தில் இன்பத்தை தராது. நம்முடைய முன்னோர்கள் அத்தனை பேருமே எதற்காக திருமணத்திற்கு பின்னரான காதலை வலியுறுத்தி இருக்கிறார்கள்? அதுதான் நம்மளுடைய மரணத்தின் வரை இன்பத்தை தரக்கூடியது என்ற ஒரே காரணத்தில் தான். கூறி அதனூடாக அவளை பார்க்கின்ற பொழுது எவனை பார்ப்பது போல் இருக்கிறதாடா என்று. உண்மைதான், திருமணத்திற்கு முன்னர் வருகின்ற காதலி வரக்கூடிய காதலி யமதர்மனாகத்தான் தெரிவாள். ஏனென்றால் அது பல்வேறு விதமான சோகங்களை தரக்கூடியது. ஆகவே திருமணத்திற்கு பின்னர் மலர்கின்ற காதலில் தன்னுடைய மனைவியை எவருமே எவனாக சொல்வதில்லை. அதே போல அரவிந்த் ஐயா அவர்கள் பேசுகின்ற பொழுது அவருடைய மனைவியினதும் அவரதும் உள்ளம் கலந்த நாளைத்தான் திருமண நாளாக கொண்டாடுகிறோம் என்று கூறியிருந்தார். உங்களுக்கு திருமணத்திற்கு முன்னர் மலர்ந்த அந்த காதலை இன்று இன்பமாக மாற்றியிருப்பது உங்களுடைய திருமணத்திற்கு பிறகு அவர் மீது உங்களுக்கு மலர்ந்திருக்கின்ற காதல் தானே தவிர அன்று காதல் மலர்ந்ததால் இல்லை ஐயா. உங்களுக்கு திருமணம் நடந்ததால் இப்போது உங்கள் மனைவி மீது நீங்கள் காதல் வசப்பட்டிருப்பதால் மாத்திரம்தான் உங்களுடைய இருவருடைய உள்ளம் கலந்த நாளை நீங்கள் திருமண நாளாக கொண்டாடுகிறீர்கள். வாய்ப்பை உங்களுக்கு வழங்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் அனுபவத்தில் படித்திருப்பார்கள். திருமணத்திற்கு முன்னர் என் மகன் காதல் வயப்பட்டு விட்டால் அந்த காதல் அவனுக்கு இன்பத்தை தராது, துன்பத்தையே தரும். அந்த அறிவுரைகளை கேட்டு தாங்கள் புத்தி சாதுரியமாக நடந்து கொண்டதால் திருமணத்திற்கு பின்னர் வளர்ந்த காதல் இன்று உங்களுக்கு இன்பத்தை தந்திருக்கின்றது அரவிந்த் ஐயா. ஆகவேதான் நீங்கள் இன்று மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவை அவற்றினுடைய உச்சகட்ட பலனை பெறுகின்றன. அதே போல காதல் மலரட்டும், ஆனால் அந்த திருமணத்திற்கு பின்னர் மலருகின்ற காதல் தான் நமக்கு உண்மையாகவே சந்தோஷத்தை தரக்கூடியது என்பதை நாம் மறுக்க முடியாது. கடைசியில் கதாநாயகன் தலையை தெரிந்தார் என்று திரிவாரே, அவருக்கு காதலிக்கு முன்னர் அமர்ந்த அந்த காதல், திருமணத்திற்கு முன்னர் வந்த அந்த காதல் அவர் பேசாமல் மெக்கானிக்காகவே இருந்திருக்கலாம். காதலனாக மாறி வாழ்க்கையை இழந்து விட்டாரே, அவரிடம் சென்று கேட்டு பாருங்கள் திருமணத்திற்கு முன்னர் வந்த காதல் அவருக்கு எத்தனை இன்பத்தை தந்தது என்று. அதே போல சேராத காதல்கள் எத்தனையோ என்று நமக்கு அது திருமணத்திற்கு முன்னர் தோன்றிய எத்தனையோ காதல்களுடைய அந்த முடிவுறாத அத்தியாயங்கள் இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கும் சோகத்தை தந்து கொண்டுதான் இருக்கிறது. உடைய காதல், இந்த காதல்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அது நமக்கு எத்தனையோ மனவேதனை தந்து கொண்டிருக்கிறது. காதலிக்காத நமக்கே துன்பத்தை தருகிறது என்றால் காதலித்த அவர்களுக்கு திருமணத்தின் முன்னதான் அந்த காதல் எத்தனை சோகத்தை தந்திருக்கும். ஆனால் கண்ணகி கோவலனுடைய காதல், சீதை ராமனுடைய காதல் திருமணத்திற்கு பின்னர் தானே நடுவரையா மலர்ந்தது. ஆனால் அந்த காதல் இன்றும் நாம் வாசிக்கின்ற பொழுது அவர்களுக்கு கொடுத்த அதே இன்பத்தை நமக்கும் கொடுக்கிறது. காதல் என்பது காதலிப்பவர்களுக்கு மட்டும் இன்பத்தை கொடுக்க கூடாது, சுற்றி இருப்பவர்களுக்கும் இன்பத்தை கொடுக்க வேண்டும். அது எப்போது எல்லோருக்கும் இன்பத்தை கொடுக்கும்? திருமணத்திற்கு பின்னர் மலர்கின்ற பொழுதுதான். திருமணத்திற்கு முன்னர் தன்னுடைய மகன் அவனுடைய காதலுடன் ஏதாவது வண்டியில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது தூரத்திலிருந்து பார்க்குமா, ஐயோ பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்து விடுவானே, அவன் இப்படி செய்து விடுவானே, போகாதே என்று மகளை வீட்டுக்குள்ளே பூட்டி வைப்பார். அதே திருமணத்திற்கு பின்னர் இருவரும் காதல் வயப்பட்டு ஒன்றாக வண்டியில் செல்லும் போது அந்த அம்மா எத்தனை மனம் பூரித்து போவார். பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் எத்தனை சந்தோஷப்படுவார்கள். அன்று அவர்கள் இருவரின் மத்தியில் மலருகின்ற அந்த காதல் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது, சுற்றி இருப்பவர்களுக்கு இன்பத்தை கொடுக்கிறது. ஆகவே காதலிப்பவர்கள் சுயநலவாதிகள் என்பதை நம்முடைய எதிர்த்தரப்புவாதிகள் சொல்லி இருந்தார்கள். ஏனென்றால் காதலுக்கு திருமணத்திற்கு முன்னர் மலர்ந்த அவர்களுடைய காதல் அவருக்கு மாத்திரமே இன்பத்தை கொடுத்ததை தவிர அவர்களை சுற்றி இருப்பவர்களுக்கு இன்பத்தை கொடுக்கவில்லை. ஆகவே திருமணத்திற்கு பின்னர் மலர்கின்ற காதல் தான் இன்பத்தை தருகிறது. அதனை கண்ணம்மா காதல் வெறும் உள்ளடக்கத்தை கொடுத்தது. இன்று நம்மையும் சிந்திக்க வைக்கிறது. உண்மையாக கண்ணம்மா என்று ஒருத்தர் இருந்திருப்பாரோ? கனவா கற்பனை
கற்பனையா? அவர் எப்படிப்பட்டவராக இருந்திருப்பார்? ஆனால் பாரதி செல்லம்மாவுக்கு மத்தியிலே மலர்ந்த காதலை பாரதி எழுதி வைத்து முடிக்காமல் சென்ற அவருடைய வாழ்க்கை வரலாற்றை செல்லம்மா எழுதி முடித்திருந்தார். திருமணத்திற்கு பின்னர் மலர்ந்த அந்த காதல் பாரதியின் வாழ்க்கையை முழுமையாக்கியது. திருமணத்திற்கு முன் வந்த அந்த கண்ணம்மா அவருடைய வாழ்க்கையை முழுமைப்படுத்தியவர். திருமணத்திற்கு பின் அவரோடு காதல் வயப்பட்ட செல்லம்மா தான் அவருடைய வாழ்க்கையை முழுமைப்படுத்தி இருந்தார். அதுக்கு காதல் வயப்பட்டால் பாருங்கள் கண்ணகி, அந்த காதல் திருமணத்திற்கு பின்னர் மலர்ந்த அந்த காதல் அவளுக்கு இன்பத்தை கொடுத்தது. கையில ஏந்துகின்ற பொழுது திருமணத்திற்கு பின்னர் அந்த மனைவி மீது கணவனுக்கு வரும் பாருங்கள் காதல், உண்மையான காதல் அப்போது மலருகிறது. அதே போல தனக்காக தியாகம் செய்கின்ற கணவனை பார்க்கின்ற பொழுது மனைவிக்கு அந்த கணவன் மீது மலருமே பாருங்கள் காதல். அந்த காதல் அந்த இன்பத்தை தருகிறது. ஆகவே யார் எப்படி பேசி இருந்தாலும், அதே போல சுமிதா அம்மா மன்னித்து விட வேண்டும், நீங்கள் இத்தனை காலம் கோமா ஸ்டேஜில் இருந்திருப்பீர்கள் போலும், நடைமுறை தெரியாமல் கடைசியாக ஒரு வார்த்தையை பேசி இருந்தீர்கள். ஏதோ தற்போதைய காதல் எல்லாம் திருமணத்தை நோக்கிய நகர்வாகவே இருக்கிறது என்று கூறியிருந்தீர்கள். அது ஆதலால் காதல் செய்வீர் என்ற ஒரு திரைப்படம் இருக்கிறது. அந்த திரைப்படத்தை பார்த்தால் தற்போதைய காதல் எல்லாம் திருமணத்தை நோக்கிய நகர்வாக இருக்கிறது என்று நீங்கள் கூறியிருக்க மாட்டீர்கள். நீங்கள் 90களுக்கு முற்பட்ட காலங்களில் இருந்து தற்போதுதான் விழித்திருக்கிறீர்கள் போலும். நடைமுறையை பார்த்தால் இந்த வார்த்தை பிரயோகித்திருக்க மாட்டீர்கள். புதியது திருமணத்திற்கு பின்னர் மலர்கின்ற காதல் காதலர்களுக்கும் சுற்றி இருப்பவர்களுக்கும் நிரந்தர இன்பத்தை கொடுக்கக்கூடியது என்று கூறி அருமையான ஒரு முறை. இந்த பட்டிமன்றத்தில் நான் பார்க்கிற நிறைய இடத்துல நான் கலந்துட்டு இருக்கிறேன். இதுல ஒரு தனி சிறப்பை நான் பார்க்கின்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் அவர்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பை, அவர் எடுத்துக்கொண்ட அந்த இதை மிக தெளிவா சொல்றாங்க. அந்த ஆரம்பமே அட்டகாசமா இருந்துச்சு. ஜெயமானன் பண்ணது, அதுக்கப்புறம் சொல்வேன் இருந்தது, அதுக்கப்புறம் அரவிந்த் வந்தது, ராஜகன் வந்தது, அப்படியா கடைசியா இவங்க பாருங்க இலக்கியமான இலக்கியத்துவத்தை அப்படியே சொல்லிட்டாங்க. அதாவது ஆரம்பிச்சாங்க காதல் பத்தி சொன்னாங்க, தேவதாஸ் பத்தி போயிட்டு அதுக்கப்புறம் இலக்கியத்துல கடைசியா பாரதி கண்ணம்மாவை பத்தி அவங்க சொல்லி மிக அருமையாக முடித்தார்கள். அது முன்னால இருக்கிற காதல் தான் இனிமையா இருக்கணும். அது ஒரு தனி சுகங்க அந்த காதல். அதாவது விழிகளிலே கதை எழுதுகின்ற காதல், கண்ணோடு கண்ணோக்குகின்ற காதல், எழுத்துக்களுக்கு விலையில்லாத ஒரு காதல், உனக்காக நான் எனக்காக நீ என்று வாழ்கின்ற காதல், உன்னை நான் அறிவேன் என்னை நீ அறிவாய் நம்மை நாம் அறிவோம் வேறு யார் அறிவார் என்று சொல்கின்ற காதல். அந்த முதல் காதலிலே காதலியை பார்த்து சொல்கின்றான், அன்புள்ள காதலியே, உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளையும் என் மரண படுக்கையிலும் மறக்காத கண்மணியே என்கின்றான். அப்படிப்பட்ட உயர்ந்த காதல் திருமணத்திற்கு முன்புதான் மலரும் என்பதிலே என்ன சந்தேகம் இருக்க முடியும்? முன்புதான் மலரும் என்ற ஒரு முடிவிற்கு நாம் வந்து விடுவோமா? அதுதான் திருமணத்திற்கு பின்னால் மலர்கின்ற காதலிலே இனிமை இருக்காதா? அது மலராதா என்று கேட்டால் அதுவும் மலரும். எப்ப மலரும், எப்படி மலரும் பார்ப்போம். நீங்க சொன்னாங்க திருமணத்திற்கு பின்னால திருமணம் ஆகும் போது யாருக்கும் தெரியாது, கணவனுக்கு மனைவி தெரியாது, மனைவிக்கு கணவனுக்கு தெரியாது. நிறைய எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள், அதோடதான் அவருடைய வாழ்க்கை தொடங்குது. தொடங்குகின்ற அந்த வாழ்க்கையிலே ஒரு கட்டத்திலே காதல் மலரும். எப்ப மலரும்னு கேட்டீங்கன்னா, அவள் தாய்மை அடைவார். தாய்மை அடையும் போது அந்த விஷயத்தை, அந்த செய்தியை சொல்லுவா பிரசங்கிட்ட. நான் அந்த செய்தி சொல்லும்போது அந்த கணவனுடைய மனதிலே ஒரு மகிழ்ச்சி மத்தாத்தாக பூக்கும். அந்த பூக்கின்ற நேரத்திலே ஒரு செல்லென்ற ஒரு காதல் மலர். அவன் பைக் வாங்கியிருப்பான். முதலா பைக் வாங்கிட்டு மனைவி உட்கார வச்சு ஓட்டிட்டு போவான். மனைவி ஒரு குறிப்புல அவனை அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டு இவனுடைய முதல்ல சாஞ்சிக்குவான். மனைவியுடைய சுவாச காற்று கணவனுடைய கழுத்துக்கு பின்னால படும். சுவாச காற்று, அந்த சுவாச காற்றிலே மலரும் ஒரு செல்லென்ற ஒரு காதல். தாய்மை அடைந்து விட்டால் திறனாயிடுச்சு, தாய்மை அடைந்து விட்டால் குழந்தை பிறக்குது. கட்டிலே மனைவி, தொட்டிலே குழந்தை, மாறி மாறி பார்க்கின்றார். அந்த மாற்றத்தை அவன் பார்க்கிறாள். பார்க்கின்ற போது அங்கே பூக்கிறது ஒரு முத்தான காதல். அந்த பிள்ளைங்க வளர்ந்துடுறாங்க, திருமணத்துக்கு பணி கொடுக்க போறாங்க. திருமணம் பண்ணி கொடுத்துட்டான்னு வச்சுக்குவோம். கொடுத்த பிற்பாடு கணவனுக்கு கொஞ்சம் வயசாயிடும். வயதான பிற்பாடு அந்த திருமணம் முடிந்து அவர்களை ஆசீர்வாதம் செய்துவிட்டு ஒருவரை ஒருவர் பார்த்துக்கிறாங்க. பார்த்தீங்களா?
அங்கே மலரும் ஒரு முத்தான காதல், புதுமையான காதல். எனவே எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் மலர்கின்ற காதல் திருமணத்திற்கு முன், எதிர்பார்ப்புகளோடு மலர்கின்ற காதல் திருமணத்திற்கு பின், இதிலே எது மனம் வீசும்? பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கை நீங்கள் படித்திருப்பீர்கள். அந்த குடும்ப விளக்கிலே ஒரே ஒரு நிகழ்ச்சியை நான் இப்போது சொல்லி என்னுடைய தீர்ப்பினை நான் நிறைவு செய்ய போகிறேன். நீங்கள் படித்திருப்பீர்கள். ஒரு வயதான முதிர்ந்த காதலன் வயதில் கடத்தலுக்கு போறாரு. மனைவிக்கு ஒரு காதல் வச்சுங்களேன், மனைவிக்கு ஒரு ஆப்பிள வாங்குறாரு, எடுத்துட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டிலே மனைவி ஒரு முதிர் கண்ணி வந்து கொடுக்கிறார். கொடுத்துட்டு சொல்றாரு, இந்த ஆப்பிள் இன்றைக்கு உனக்காக நான் வாங்கி வந்திருக்கிறேன், நீ மட்டும்தான் சாப்பிட்டு சொல்லி கொடுக்கிறாரு. ஆனா அது ஒரு கூட்டு குடும்பம். அந்த அம்மா என்ன பண்றாங்க, அதை வெட்டி எல்லாரும் கொடுத்துறாங்க. ஒரே ஒரு துண்டை கொண்டு வந்து கணவன்கிட்ட கொடுக்குறாங்க, காதல் கணவன்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் அதை வாங்கி ரெண்டா உடைச்சி ஒரு மனைவிக்கு கொடுக்கிறாரு. கொடுத்துட்டு அந்த ஈரிக்கல்ல படுத்துறாரு. படுக்கும் போது அவருக்கு லேசா நெஞ்சு அடைக்குது. இருந்துகிட்டே எழுந்திருக்கிறார். தண்ணி எடுக்கிறதுக்காக போறாரு. மனைவி அதை பார்த்துட்டாங்க. இருங்கன்னு சொல்லிட்டு அவங்களே போய் தண்ணியை கொண்டு கொடுக்குறாங்க. தண்ணிய கொடுக்குறாங்க. அந்த பாக்குறாரு கணவர் மனைவியை முகத்தை பாக்குறாரு. அப்படியே ஒரு மலரும் நினைவு. திருமணமான புதுசுல ஆரம்ப கால கட்டங்கள்ல அந்த மனைவியுடைய முகம் அந்த காலத்து சினிமா நடிகை பத்மினி மாறி இருந்திருக்காரு. அப்படி அழகாக இருந்த மனைவி எனக்காகவே வாழ்ந்து இப்படி போயிட்டால, நான் மறைந்து விட்டால் என்ன செய்வார், இல்ல இவன் மறைந்து விட்டால் நான் என்ன செய்வது என்று இறைவன் கேட்கிறாரு அந்த புதியவர். இறைவா, என்ன நீ எடுத்துக்கும் போது இவளையும் சேர்த்து எடுத்துக்க, என்னை அழைக்கும் போது இவளையும் சேர்த்து அழைத்துக் கொள் என்று கேட்கிறார். அந்த அம்மா நினைச்சு பாக்குறாங்க, கணவன் முகத்தை பாக்குறாங்க. அவர் ஒரு இன்ஸ்பெக்டரா இருந்தவர், போலீஸ் இருந்தவர், கம்பீரமா இருப்பார். அந்த தங்க பதக்கம் சிவாஜி மாதிரி இருப்பார். அதனால நம்ம நினைச்சு பாக்குறாங்க, ஐயோ இப்படிப்பட்ட மனிதன் இப்படி போயிட்டாரு, நான் போயிட்டேனா இவரை யாரு கவனிப்பா? எனவே இறைவா, எனக்கு நீ மரணசாசனம் எழுதும் போது இவருடைய பேரையும் சேர்த்து எழுதிவிடு, எனக்கு நீ மரணசாசனம் எழுதும் போது இவருடைய பேரையும் சேர்த்து எழுதிவிடு என்கிறார் என்று நினைக்கிறார் அந்த அம்மா. சாகும் போது கூட இருவரும் ஒன்றாக சாக வேண்டும், தமிழ் காதல் மனம் கவர்ந்து சாக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். திருமணத்திற்கு பின் மலர்கின்ற காதல் இருவரும் இணைந்து மரணிக்க வேண்டும் என்ற உணர்விலே நிறைவு பெறுகிறது. இந்த பட்டிமன்றமும் நிறைவு பெறுகிறது. நன்றி சார். ரொம்ப அருமையான பட்டிமன்றத்தை கொடுத்த நமது தலைவர், அதாவது லண்டன் தமிழ் ஓசையின் தலைவர் ஞானமுருகன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு பிரமாதமாக பேசினார்கள். ஜெயமாறன் ஒரு அருமையாக ஒரு ஓப்பனிங் கொடுத்தார். பாலு சார் பக்ரைன்ல இருந்து அவரும் ரொம்ப அருமையாக ஸ்டார்ட் செய்தார். அதை தொடர்ந்து ராஜசேகரன் ஐயா, அரவிந்தன் ஐயா, அப்புறம் மற்றும் நம்ம சுமிதா கேசவன் மற்றும் சுதர்சனி நாகரத்னம் ரொம்ப அருமையாக இந்த நிகழ்ச்சியை அருமையாக செய்து கொடுத்தார்கள். கலை இலக்கிய பேரவையின் பாலமுருகன் தலைவர் சார்பாகவும் உங்களிடம் இருந்து தற்காலிகமாக விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நல்லதொரு பட்டிமன்றத்தில் சந்திப்போம் என்று கூறி நன்றி, வணக்கம் அனைவருக்கும்.